கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த செவ்வாய்க்கிழமை காலையில் எங்கள் சுகமாய் க்ஷேமமாய் ஆசீர்வாதமாய் மன ரம்மியமாய் இருக்க கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவாராக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. இந்த நாளில் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறது போல இந்த கொலோசிய நிருபத்தையும் சிறைச்சாலையிலிருந்து எழுதுகிறார். ஆனால் சிறைச்சாலையிலிருந்து எழுதும்போது இந்த முறை அவர் சொல்லுகிறார், உங்களுக்காகவும் லவோதிக்கேயாவில் இருக்கிறவர்களுக்காகவும் சரீரத்தில் என் முகத்தை காணாதிருக்கிற மற்ற எல்லாருக்காகவும் மிகுந்த போராட்டம் உண்டென்று நீங்கள் அறிய விரும்புகிறேன். உங்களுக்கு சொல்லணும்னு விரும்புகிறேன், நீங்கள் என்னை காணணும்னு விரும்புகிறீங்க, ஆனால் உங்களுக்கு என்னை காண முடியவில்லை. அந்த காண முடியவில்லை என்கிறதுக்கான காரணம் நான் மிகுந்த போராட்டம் எனக்கு உண்டென்று நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். 5ஆம் வசனம் சொன்னார், சரீரத்தின்படி நான் உங்களுக்கு தூரமாக இருந்தாலும் ஆவியின்படி உங்களோடு கூட நான் இருக்கிறேன். உங்கள் ஒழுங்கை பார்க்கிறேன். கிறிஸ்துவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியை பார்த்து சந்தோஷப்படுகிறேன். இன்றைக்கு தேவனாகிய கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் உங்களை பார்த்து சொல்ல முடியுமா? சரீரத்தின்படி நான் தூரமாக இருந்தாலும் ஆவியின்படி உங்களோடு கூட இருக்கிறேன். உங்கள் ஒழுங்கை, கிறிஸ்துவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியை பார்த்து சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஒழுங்குள்ளவர்கள். கிறிஸ்துவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசம் உறுதியானது. இதை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டு அவர் மேல் கட்டப்பட்டவர்களாய் அவருக்குள் நடந்து கொண்டு. நன்றாய் கவனிங்கள். முதல்ல அவருக்குள் வேர் கொண்டவர்கள், இரண்டாவது அவர் மேல் கட்டப்பட்டவர்கள், மூன்றாவது அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்திலே உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதிலே பெருகுவீர்களாக. எதிலே பெருகுவீர்களாக? கர்த்தருக்குள் வேர்கொண்டவர்களாய் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாய் அவருக்குள் நடந்து கொண்டு இவைகளிலே ஸ்தோத்திரத்தோட பெருகுவீர்களாக. அல்லேலூயா. இந்த வசனத்தை சொல்லும்போது அவர் ரொம்ப அழகா சொல்றாரு, ஒருவனும் நயவசப்பினாலே உங்களை வஞ்சியாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். சிலெல்லாம் நயவஞ்சிப்போடு உங்களோட பிரசங்கம் பண்ணுவார்கள். நான் நயவஞ்சிப்பெல்லாம் எனக்கு கிடையாது. உள்ளதை உள்ளபடி சொல்லுகிற ஒரு தேவனுடைய ஊழியக்காரர். உங்களுடைய விசுவாசத்தின் உறுதியை கண்டு, உங்களுடைய ஒழுங்கை கண்டு நான் சந்தோஷப்படுகிறேன். அப்போ அந்த ஒழுங்கும் அந்த உறுதியும் உங்களுக்குள்ள இருக்க வேண்டுமானால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறு கொண்டவர்களாய் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாய் அவருக்குள் நடந்து கொண்டு உங்களுக்கு எப்படி போதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்திலே உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதில் பெருகுவீர்களாக. இந்த வார்த்தை இன்றைக்கு நமக்கு கர்த்தர் நேரடியாய் சொல்லுகிறபடி எடுத்துக்கொள்வோம். உங்களுக்கு வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் அது ஒளி நாடா மூலமாக வந்தால், ஒளி நாடாவின் மூலமாக வந்தால், எப்படி வந்தாலும் கர்த்தரிடத்திலிருந்து நேரடியாய் உங்களுக்கு வருகிற வார்த்தையாய் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். ஒரு முறை கூட சொல்லுகிறேன், உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன். உங்களுடைய ஊழியக்காரர், உங்களுடைய சபையின் போதகர், கர்த்தருடைய தாசர்கள் உங்களுடைய ஒழுங்கை பார்த்து சந்தோஷப்படணும். விசுவாசிகள் உங்களுடைய ஒழுங்கை பார்த்து சந்தோஷப்படணும். உங்களுடைய விசுவாசத்தின் உறுதியை பார்த்து சந்தோஷப்படணும். அதற்கு நீங்கள் என்ன செய்யணும்? அவருக்குள் வேர் கொண்டவர்களாய் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாய் அவருக்குள் நடந்து கொண்டு விசுவாசத்திலே உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதில் பெருகணும். ஞாயிற்றுக்கிழமை கேட்ட செய்தி போல நீங்கள் எல்லாவற்றிலும் பெருக வேண்டும் என்று சொன்னது போல இதிலையும் ஸ்தோத்திரத்தோட பெருகணும். அதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு தந்த இந்த நல்வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் ஒழுங்குள்ளவர்களாய், விசுவாசத்தில் உறுதிப்பட்டவர்களாய், கிறிஸ்துக்குள்ளே வேர் கொண்டவர்களாய், கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டவர்களாய், கிறிஸ்துவின் மேல் வளர்கிறவர்களாய் காணப்பட உதவி செய்து நாங்கள் உறுதிப்பட்டவர்களாய் ஸ்தோத்திரத்தோட பெருக எனக்கும் எங்களுக்கும் ஒத்தாசை பண்ணுவீராக. அப்படி செய்தபடியாலும் உங்களுக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டு அவர் மேல் கட்டப்பட்டவர்களாய் அவருக்குள்ளே நடந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. God bless you abundantly again and again and again and again. Amen.